மீன் குழம்பு செய்யலாமா? கடாயில எண்ணெய் ஊத்தி, கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதில நறுக்கி வச்ச வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு, அது கூடவே அரைச்சு வச்ச வெங்காயம், அரைச்சு வச்ச தக்காளி, பூண்டு பியூரி போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் வேணா ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கரைச்சு வச்ச புளிய ஊத்தி, நல்லா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குன பிறகு கடைசியா தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் 2 சொம்பு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அது கொதி வரும்போது கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிட்டு, அப்புறம் கட் பண்ணி வச்ச மாங்காவ போட்டு நல்லா குழம்பு கொதிச்சு அந்த மாங்காய் வெந்ததும் அடுப்ப சிம் பண்ணிட்டு, நம்ம எடுத்து வச்ச மீன அழகா ஒரு ஒரு துண்டா உள்ள போட்டு உடையாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு, அழகா 5 நிமிஷம் தாங்க மீனெல்லாம் சூப்பரா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, மொளகாவும், கொத்தமல்லியும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளதாங்க. கம கமன்னு சூப்பர்பான ஒரு மீன் குழம்பு ரெடி.